ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி டிஎன் வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, எம்ப்ளாய்மெண்ட்டில் எப்படி பதிவு பண்ணுறதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்க, குரோமுக்கு போயிட்டு குரோமில் மேலே அந்த சர்ச் பார் டிஎன் வேலைவாய்ப்புன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணால் மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைன்னு அதில் நிறைய இருக்குது பாருங்கள். என்னது எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல், நியூ ப்ரொஃபைல், அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரொஃபைல்லாம் இருக்குது. அதில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து என்ன பண்ணுறோம், அந்த அக்ரின்ற கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் இப்போ தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் என்ன கேட்குது, கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நேம் என்ன, அது இப்போ யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் எப்படி 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்காங்க. அவங்க பேர் பக்கம் இனிஷியல். ஸோ மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கணும். அப்புறமா அவங்களோட ஜெண்டர், மேலா ஃபீமேலாக இல்லை டிரான்ஸ்ஜெண்டரான்ட்டு. சரிங்களா, அப்புறம் டேட்டா, அது டிஸ்ட்ரிக்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, இப்போ டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாங்க. சரிங்களா, அப்பாவோட பேர் அதுவும் மார்க் ஷீட்டில் டிசியில் இருக்கும். ஸோ அதை மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அது கீழே பாருங்கள், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க. அது கம்பல்சரி இல்லை, இட் இஸ் நாட் மேண்டிட்டரி. இட் இஸ் இருந்தால் கொடுங்க. கண்டிப்பாக மெயில் ஐடி இருக்கும். மெயில் ஐடி இது சேஃப்டி கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் ப்ரூஃப் டைப் என்ன, அதான் அட்ரஸ் ப்ரூஃப் டைப், அட்ரஸ் தான் தரீங்க. அதெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டே கொடுத்துக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு மெயில், டேட் ஆஃப் பர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு இயர் சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து, நெக்ஸ்ட்டு டேட்டு. அதுவும் இது மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி மெயினாக கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். அது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி. ஸோ எல்லாம் கரெக்டாக பார்த்து மெயில் ஐடி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணோம், மெயில் ஐடியை பொறுத்தரையும் ஸ்மால் தான் டைப் பண்ணோம். ஆக்சுவலாக இது கேப்ஸ்லேயே வந்துச்சு. ஸோ அது ஒன்றும் இது இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சும்மாலாம் போட்டாலே கேப்ஸ் தான் இதை எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் நாமளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூசர் நேம் நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்காங்க. சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருந்தால் அதே காட்டுவாங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ அதில் ஏதாச்சும் தேவை, அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லும். நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் நேம் கூட ஏதாச்சும் நம்பர்ஸ் வர மாதிரி, ஓகேங்களா, அது மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் நேம் வராது. சரியா, கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் போடுற கேப்ஸாக ஸ்மாலாக யூசர் நேம் எப்படி போடுறீங்க, கேப்ஸில் போடுங்க, ஸ்மாலில் போடுங்க, என்ன நம்பர் போடுறீங்க, ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. அப்போ உங்களுக்கு மறக்காது, இல்லை நான் டக்கு நீங்கள் மறந்துடுவீங்க. அதே மாதிரி அடுத்து பாஸ்வேர்டு கேட்குறான் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ காட்டல. நெக்ஸ்ட்டு பாருங்க, அட்ரஸ் ப்ரூஃப் டைப் கேட்குது. அது கீழே ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாச்சும் நம்பர் ஒரு 6-7 நம்பர் போட்டுக்காங்க. உங்கள் மொபைல் நம்பர் முடிஞ்சால் போட்டுக்காங்க. சரி, அடுத்து உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்காங்க. சரிங்களா, பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் அதில் கேப்ஸ் ஸ்மாலு, ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி, ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு நியூமெரிக்கல் நம்பர் வர மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்த மாதிரி போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இமேஜுக்கு அந்த இமேஜ் கோடு 11176 போட்டுக்காங்க. மொபைல் நம்பர், கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை அப்பா அம்மா மொபைல் நம்பர் கொடுத்துக்காங்க. அடுத்து பாருங்க, என்ன டைப்பு, உங்களுடைய ஃபேவரட் கலர் எதுவும் கேட்குது, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சுங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர், கடைசி ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சேவ் கேட்க அம்மா கொடுத்தா நெக்ஸ்ட் போய் அது தனியாக போயிடும். இப்போ என்ன சொல்லுது, ப்ளீஸ் செலக்ட் ஆதார் ப்ரூஃப் டைப், அதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆதார் ப்ரூஃப் டைப்னு கேட்குது. அட்ரஸ் ப்ரூஃப் டைப்னு கேட்குது. அட்ரஸ் ப்ரூஃப் டைப் இதான் டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டு கேட்குது. சரி, ஜஸ்ட் ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, திரும்பி ஆதார் கார்டு டைப் பண்ணணும்.
ஆதார் நம்பர் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்காது. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நேம் கரெக்டாக அப்பா பேர் வந்து இப்போ அம்மா நேம் கரெக்டாக வந்து கேட்டு டைப் பண்ணிக்கோங்க. அம்மா நேமும் கரெக்டாக வந்து டிசியில் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ டேட் ஆஃப் பர்த் அதிலே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வந்துடுச்சு. மார்ஷல் ஸ்டேட்டஸ் கேட்குது. அது வந்து என்ன பண்ணுவீங்க, அதை மேரிடா அன்மேரிடா டிவோர்ஸ் அது மாதிரி நிறைய வரும். அந்த ஆப்ஷன் கரெக்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீஜன் கேட்குது. ரீஜன் வந்து என்ன வரும், அது இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அதை காட்டு ரீஜன் உங்களுக்கு என்ன வந்து போதுங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கம்யூனிட்டி ஐடி என்ன கேட்குது, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க சரிங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி என்ன வரீங்கன்னு சொல்லி டைப் பண்ணாவே அது போதும், அதே காட்டிடும் சரிங்களா. அடுத்து கேஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் கம்யூனிட்டி போட்டு என்ன கம்யூனிட்டி பிசி எம்பிசி டிஎம்சி இல்லை வந்து பிசிஎம் இல்லை எஸ்சி எஸ்டி என்னவோ நம்ம அது வரோமோ அதில் வந்து நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து அதுக்கு சப்கேஸ்ட் போடுற மாதிரிக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அப்போ யார்கிட்ட வாங்கணுன்ற மாதிரி கேட்குது. ஸோ யார்கிட்ட வாங்கணும் அது சர்டிஃபிகேட் இருக்கும், அது போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் அட்ரஸ். ஸோ ஆதார் கார்டு அட்ரஸ் மாதிரி டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு அட்ரஸ் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டோர் நம்பர், வில்லேஜ் இல்லை போஸ்ட், தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டாக டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுற சப்போஸ் மாதிரி பண்ண முடியலனா ஜஸ்ட் நீங்கள் என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இதுமாதிரி சொன்ன டாக்குமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா நானே கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ வந்து அதான் சப்போஸ் என்ன பண்ண முடியல ஸோ கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக நான் கிளியர் பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இதுன்னு கேட்குறாங்க பஞ்சாயத்து யூனியன் அது உங்களுக்கு என்ன செய்யுதோ அதை நீங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜ், எந்த வில்லேஜ் ஆதார் கார்டுக்கும் பாருங்கள் அதுக்கு ரிலேட்டடாக வில்லேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோடு அதுவும் ஆதார் கார்டில் இருக்கும் பின்கோடு அதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒர்க்கிங் தான் ஒர்க்கிங் போடுங்க, இல்லை அன்எம்ப்ளாயின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடும். அதில் பாருங்கள் பிலோ எஸ்எஸ்எல்சியா ஹையர் செகண்டரியா இருக்காது கிராஜுவேட்டாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்எல்சினா எஸ்எஸ்எல்சின்னு கிளிக் பண்ணி தான் பண்ணுறோம். என்ன படித்தாங்க ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியான்றது ஆப்ஷன் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்காங்க. இல்லை ஐசிஎஸ்சியான்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மார்க் எவ்வளோ மார்க்குன்றதை சூஸ் பண்ணுங்க. 500 எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஸோ இயர் ஆஃப் பாசிங் எந்த இயர் பாஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் அதே சூஸ் பண்ணிக்கோ. அது ஆக்சுவலி வந்து பாருங்க மிஸ் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஏன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமா. அப்புறம் மார்க் ஷீட் நம்பர். ஸோ 10th மார்க் ஷீட்டில் மேலே இருக்கும் பாருங்கள் டாப்பில். நெக்ஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜ், ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ்னா தமிழ், செகண்ட் வந்து இங்கிலீஷ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் மார்க் எவ்வளோ வாங்கினாங்கன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுக்கு அதே பர்சன்டேஜ் எடுத்துக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சேவ் கொடுத்தோம்னா ஓகே. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ சேவ் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்டர். ஸோ பாருங்கள் இப்போ வந்துடுச்சிங்களா, வெயிட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாருங்கள். அதை டைப் பண்ணேன், பட் டைப் பண்ணியும் அது வந்து பாருங்கள் மிஸ் ஆகிட்டுக்குது. ஸோ திரும்பி அந்த அதுக்குள்ளே பாருங்கள் வந்து சப்கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ திரும்பி போயிட்டு பண்ணுற மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா தான் முடிஞ்சு. ஸோ வந்து 10th வந்து என்னாச்சு பதிவாயிடுச்சு. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணால் 10th முடிச்சா 10th நீங்கள் நிப்பாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் ஐடி கொடுத்து இல்லை நெக்ஸ்ட்டு சேர்த்துனா ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து என்ன பண்ணுறீங்க திரும்பி அடுத்து 12th. ஸோ வந்து 10th ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 12th ஹெச்எஸ்சி அது எப்போ என்ன படித்தாங்க ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிஆர் என்ன எதுனாலும் அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரில் பாஸ் பண்ணாங்க அதை போட்டுக்கோங்க. அது சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பாருங்கள் மீடியம் என்ன மீடியம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ செகண்ட் லாங்குவேஜ்ன்றது சப்போஸ் நீங்கள் மீடியம் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கும். இல்லை மீடியம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் தமிழாக இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக தான் மாற்றிக்காங்க. இல்லை சப்போஸ் இல்லை ஹிந்தி சூஸ் பண்ணுவாங்க
அப்படி இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஹிந்தின்னா ஹிந்தி போடுங்க. ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து கேட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயர் ஆஃப் பாசிங் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன மீடியம் கேட்டாங்க, தமிழ் மீடியம். டோட்டல் மார்க் ஸோ இது வந்து எவ்வளோ 1200 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுலாம் 1200 இருந்துச்சு, இப்போ வந்து 600 மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த 600 மார்க் வந்து என்ன பண்ணுறீங்க, இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டு நீங்கள் அங்கே போட்டால் பர்சன்டேஜ் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம டைப் பண்ணுங்கள், 12 சர்டிஃபிகேட்டை. நெக்ஸ்ட் என்ன குரூப்னு கேட்குது, அந்த குரூப் என்ன பார்த்து கரெக்டாக கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்து சேவ் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சேவ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ கண்டினியூ கொடுத்திங்கன்னா என்னாச்சு, 12th என்னாச்சு பதிவாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் திரும்பி ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து என்ன பண்ணுறேன், டிகிரி முடிச்சுன்னா டிகிரி ஆட் பண்ணிடலாம். ஸோ பிஎஸ்சி, பிஏ இல்லை வந்து பிஎட், அது 3மே என்ன பண்ணலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி பாருங்கள், என்ன யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. ஸோ என்ன யூனிவர்சிட்டி முடித்தாங்க, பெரியார், திருவள்ளுவர், இல்லை வந்து மதுரை காமராஜர், அது மாதிரி வந்து என்ன இதில் முடித்தாங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இயர் ஆஃப் பாஸ், எந்த இயர் பாஸ் பண்ணாங்க, அவங்க வந்து டிகிரி எப்போ முடித்தாங்கன்றது வந்து இதில் இருக்கும். ப்ரொஃபஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் பார்த்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்னா மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா தமிழ் மீடியமானு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் போடும், தமிழ் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்ன கிளாஸ் வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக, டிஸ்டிங்ஷனாக, இல்லை செகண்ட் கிளாஸ்னால அது வந்து ப்ரொஃபஷனலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருவோம் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ சர்டிஃபிகேட்டில் நம்ம கண்டிப்பாக நம்பர் இருக்கும். அதுதான் ப்ரொஃபஷனல் ஆர் டிகிரியில் ஏதாச்சும் ஒன்றில். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக முடிச்சிருக்காங்க. ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸு, சயின்ஸ்னால் சயின்ஸு, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிராஜுவேஷன் ஆஃப் எஜுகேஷன் போட்டு கொடுத்துருங்க. எல்லாம் காமர்ஸ்னால் காமர்ஸ், அதில் வந்து அது என்ன ரிலேட்டடோ கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். மேஜர் சப்ஜெக்ட் இப்போ ஆர்ட்ஸில் இங்கிலீஷு, தமிழ் அது மாதிரி போடுற மாதிரி இருக்கும். சயின்ஸ்னால் என்னது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு அது மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சேவ் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அவ்வளோதான். ஸோ 10th 12th காலேஜ் 3 என்ன பண்ணிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பிரிண்டோட எடுத்து நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ வந்து இவ்வளோதான். ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க என்னென்னா பாஸ்வேர்டு, யூசர் நேம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.